ஹலோ கனிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்காக பிக் பாஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாரம் செம ஸ்மாஷிங்காக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே போட்டு நசுக்க போகிறாரு, பிரிய போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரம்க்கான ஒரு முக்கால்வாசியான ஷூட் முடிஞ்சிருச்சு, சாட்டர்டே எபிசோட். ஸோ அப்படி இருக்கும்போது ஜாக்லீனை இந்த வாட்டி பொலன்னு பொலந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுருக்கு. ஸோ என்னப்பா ஜாக்லின் எதுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஜாக்லின் அடி வாங்க வேண்டிய ஒரு நபர் தான். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க இதுமாதிரி விதிமீறல் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் டெவிலாக இருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இங்கே யாருமே யாரையும் அட்டாக் பண்ணணும், யாருக்காவது சம்திங் பிடிக்காத விஷயத்த பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி யாருக்குமே நோக்கம் கிடையாது. ஆனால் அவங்களோட கேரக்டர் என்னென்னா டெவில். ஸோ டெவிலாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கேரக்டர். ஸோ உங்களுக்கும் சௌந்தர்யாக்குமே டெவில்ன்ற கேரக்டர் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் டெவிலாக இருக்க மறுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கேட்டதுக்கு அவங்களால ஆன்சர் பண்ணவே முடியல. சார் எங்களுக்கு அப்படி பண்ண தெரியாது சார், நாங்கள் டெவிலாகவே இருந்தது இல்லை, எங்களுக்கு அந்தமாதிரி துன்புறுத்த தோணலை, எங்களுக்கு நேச்சுரலாகவே வரமாட்டுந்து அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த அவங்க அப்போவே சொல்லியிருந்தாங்க. அதையும் தான் விஜய் சேதுபதி சார் மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஆனால் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பண்ணுற நிறைய விஷயங்கள் டெவில் கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா நம்மளோட மஞ்சரியை மார்க்கிங் பண்ணும்போது நீங்கள் அங்கே விழுந்து நீங்களும் ராயனும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க. அதை நாங்கள் பார்த்தோம், மக்களாகிய நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அது டெவில் கேரக்டர் இல்லையா? ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு குட் ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக இல்லை முடியாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சௌந்தர்யா தப்பு அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ சொல்லாமல் நீங்கள் சிரிச்சிட்டு தானே இருந்தீங்க. ஸோ இது ஒரு டெவில் கேரக்டர் இல்லையா? ஸோ நம்ம தர்ஷிகா நம்மளோட ஜெஃப்ரிக்கு சிட்டப்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஓடி போய் தடுக்காமல் கொஞ்ச நேரம் பார்த்துருந்தீங்க. அதுக்கப்புறம் தடுத்துட்டீங்க. ஆனால் இதே நம்மளோட சாச்சனா ஆர்ஜே ஆனந்திக்கு முட்டை வாயில் தடவும் போது நீங்கள் ஏன் போய் தடுக்கலை? அங்கே உங்கள் ஜெஃப்ரி உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னால நீங்கள் தடுத்தீங்க. ஆர்ஜே ஆனந்தி உங்களுக்கு சம்மந்தப்படாத ஆள் அப்படின்றனால நீங்கள் தடுக்கலை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டெவில் கேரக்டர் மாதிரி தெரியலையா? இதான் டெவில் கேரக்டர், ஒன் ஆஃப் த டெவில் கேரக்டர் தானே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் போட்டு உடச்சிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி டீமாக சேர்ந்து ஒரு டிசைன் எடுக்கும்போது நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்து நிறுத்துறது விதிமீறல் இல்லையா? இது டெவில் கேரக்டர் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா ஜெயிலுக்குள்ளே போகும்போது நீங்களும் எப்படி கூட போவீங்க? ஒரு ஆள் இருக்க வேண்டிய ஜெயில் தானே, ஏன் 2 ஆள் போனீங்க? விதிமீறல் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் அவ்வளோ பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் உங்களை கொடுத்து உங்களுக்கு உப்பு போடாத சாப்பாடு கொடுத்தா அதையும் சாப்பிட முடியாது, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறது அப்படின்றது இதுவும் மோசமான கேரக்டர் தானே. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தோணுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களே போட்டு பேச உரைச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்மளோட ஜாக்லின் ஃபுல்லாகவே அப்செட் ஆகி உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அது கூட பர்சனலாக போகாதீங்க, என்ன மேலோட இருக்கோ அந்த கேரக்டர் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபைனல் வார்னிங்காக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லினுக்கு வார்னிங்கை கொடுத்து அமைச்சிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் சொன்னோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.